ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அமுதாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பெரிய வீடியோ போட்டு, அதான் வந்திருக்கேன் இப்போ பெரிய வீடியோவுக்கு. இப்போ என்னன்னா, விஜய் பர்த்டே அன்னைக்கு நாங்கள் வெஜிடபிள் பிரியாணி பண்ணி ஒரு 15 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஏன்னா எங்கள் பையன் ஒரு ரசிகர்னால பண்ண சொன்னாப்ல. சரி, அன்னைக்கு ஷார்ட் போட்டு உங்களுக்கு போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த வீடியோவில், ஷார்ட் பார்க்காதவங்க. இப்போ அந்த பிரியாணி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணலான்னு. தேவையான பொருட்கள் இதுக்கு பட்டை கிராமுங்க, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சம்பழம், தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், சால்ட்டு தேவையானது எடுத்துக்கலாம். தயிருங்க, இது கெட்டி தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு இது பச்சை மிளகா கூட ஒரு 6, 3 தக்காளி, உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேங்க. கேரட்டு ஒரு கேரட்டு, பெரிய கேரட்டாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2. புதினா தலை 2 கட்டு நல்லா 5 கழுவி வச்சுருங்க. 2 கிலோ பாஸ்மதி ரைஸுங்க இதுக்கு தேவையானது. நாங்கள் பண்ண 15 பேருக்கு 2 kg போட்டோம். இது 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கங்க, கொஞ்சம் ஒரு 50 கிராம் நெய் ஊற்றிக்கங்க தாளிக்கிறதுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா 100 கிராம் நெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 கிராம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, லாஸ்ட்டாக போட்டுக்கிறதுக்கு போயிடும். இந்த பட்டை கிராம்பு இலை எல்லாத்தையுமே போட்டு தாளிப்பு போட்டுட்டோம். எண்ணெய் நல்லா எண்ணெயும் நெய்யும் காஞ்சி வந்தோடனே அப்புறம் அந்த பச்சை மிளகா ஒரு 7 பச்சை மிளகா எடுத்து வச்சுருந்தோம் பாருங்க, அதையும் எடுத்து போட்டு அதில் வதக்கிடலாம். இது 2 கிலோ பாஸ்மதி ரைஸ் நான் ஒரு 10 நிமிஷமா ஊற வச்சு எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நல்லா ஊறணும், ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். சரியா? இந்த பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயத்தை எடுத்து போட்டுறாங்க. எல்லா வெங்காயத்தையும் போட்டு அதிலே நல்லா வதக்கணும். நல்லா வதக்குங்க. தேவையான அளவு கொஞ்சமா உப்பு போட்டுக்குவோம், ரொம்ப போட வேணாம். ஏன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். அதனால கொஞ்சமா சேர்த்துக்கிட்டேன் பாருங்க. அப்புறம் தேவையான அளவு நம்ம தக்காளி எடுத்து வச்சிருந்தோம் பாருங்க, கட் பண்ணி. அது ரொம்ப தக்காளி போட்டிருந்தோம்னா இனிப்பாயிரும். அதனாலதான் நான் தக்காளி 2 பெரிய தக்காளி 2 எடுத்துக்கிட்டேன். கேரட்டு பெருசா இருந்தா 1, சின்னதா இருந்தா 2 எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கூட 2 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சேன். அதே மாதிரி ஷேப்பா பண்ணோம்னா வெஜிடபிள் ரைஸுக்கு நல்லா இருக்கும், டேஸ்டா. இன்னும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, பீன்ஸ் வேணா போட்டுக்கோங்க, வேணா பட்டாணி வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்க இதுதான் ஆட் பண்ணா. நல்லா அந்த வெங்காயத்தோடைய அந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கும் பாருங்க. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்டையும் அதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நல்லா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் புதினா அரைச்சி நல்லா வச்சிருக்கோம் பாருங்க, 2 கட்டு புதினாங்க. இதுக்கு சூப்பரா இருக்கும் பிரியாணிக்கு. அதையும் எடுத்து அதுல போட்டுருங்க. நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப நம்ம மிளகாத்தூள் எடுத்து வச்சிருந்தது எடுத்து வர்றோம். அது ஒரு 3 ஸ்பூன் போட்டிருந்தேன். இது தனியாத்தூள் 1 ஸ்பூனுங்க. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன். தயிர், கெட்டி தயிர் ஒரு 1/2 கப்புங்க, அதையும் போட்டுருங்க. நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். தயிர் எதுக்கு பண்ணணும்னா டேஸ்ட் வர்றதுக்கு தான் பிரியாணி. இப்ப கொஞ்சமா மறுபடியும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். நீங்க எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தினப்ப கொஞ்சம் வேணா வயல ஊத்தி பார்த்து உங்களுக்கு தேவையானது உப்பு இருக்காதுன்னு போடுறப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எவ்வளவு நம்ம போடுறோம். நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. அந்த மசாலா எல்லாம், கிரேவி எல்லாம், மசாலா எல்லாம் கலந்து வந்துடும். இப்ப வதக்கி வச்சதுல தண்ணி ஆட் பண்ணிருங்க. தண்ணி 2 கிலோ ரைஸுக்கு 1.5 போதுங்க. 1க்கு 2 போடுவோம். ஒரு 1/2 கம்மி பண்ணிருங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸ்னால. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாஸ்மதி ரைஸ போட்டாச்சு. எவ்வளவு சூப்பரா வருது பாருங்க. வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம். டேஸ்ட் கூட அவ்வளவு நல்லா இருக்குங்க. இங்க பாத்தீங்களா, பாஸ்மதி ரைஸ் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு வச்சதுனால நம்மளுக்கு தண்ணி கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸுக்கு ரொம்ப தண்ணி இருக்காது. சாதா ரைஸும் நம்ம ஜீரக சம்பா இதுன்னா 1க்கு 2 போடுவோம். இப்ப லாஸ்ட் வெந்து 3/4 பதத்துல வந்தப்ப அந்த எலுமிச்சம்பழ சாறை புளிஞ்சு ஊத்திருங்க. மீதி இருக்கிற நெய்யையும் அப்படியே எடுத்து அது மேலேயே போட்டு விட்டுருங்க, அந்த ரைஸ் மேல.
அவ்வளோதான் வீவர்ஸ். இந்த நெய் போட்டதுக்கு அப்புறம் அது மெல்ட் ஆகி அப்படியே ஃபுல்லாக உருகி உள்ளார கீழெல்லாம் அப்படியே மெல்ட் ஆயிரும். நல்லா அப்படியே கமன்னு வரும் பிரியாணி. அப்படியே தம் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் தம் வச்சு வச்சிருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நாங்கள் சர்வ் பண்ணிட்டோம், எல்லாருக்கும் கொடுக்குற வேண்டியவங்களுக்கு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க வீவர்ஸ். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்வளோ சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வீவர்ஸ். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பாய்.